ஒரு நாடகத்துக்கு பயிற்சி. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாடகம் போடுறோம்னா அதுக்கு ஒரு 2 ரிஹர்சலாவது இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிற இதே இடத்துல நடக்கும். அது இல்லாமல் மேடை ஏறக்கூடாது. எங்களுடைய ஃபர்ஸ்ட் மேடை நாடகமே சக்தி அப்படிங்கிற நாடகம். அது அப்போ அப்பா வில்லன், நான் ஹீரோயின். அதுக்கப்புறம் அது அப்பாவுக்கு நாங்கள் ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணும்போது அதே ரோல், என் ரோல் நானே பண்ணிட்டு அப்பாவோட ரோலை என்னோட பார்ட்னர் சுரேஷ்வர் பண்ணாரு. இப்போ இந்த சிங்கப்பூர் சலூன்ல அந்த ஒரு சீன், அது எல்லாரும் எங்க பார்த்தாலும் சார் சிங்கப்பூர், நான் சொல்றேன் ஐயோ இந்த மாதிரி 20 சீன் பண்ணியிருக்காரு மேடையில. நான் எங்க அம்மா 2 பேரும் இதை தான் சொல்லி சொல்லி சிரிச்சுப்போம். யாராவது அவரை இப்போ பாராட்டும் போது எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஐயோ இதை விட என்ன பண்ணியிருக்காரு, நீங்க பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன். ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல இப்ப அப்பா எங்க கூட நடிச்சிட்டு இருக்காரு இந்த பிளேல. அந்த டிசிப்ளின், சும்மாலாம் நீ மேடை ஏறிட முடியாது, ஏன்னா மேடை வழுக்கி விட்டுரும் உங்களை. ஏன்னா அது நிஜம், நீ பண்ற உண்மை, தப்பு பண்ணாலும் அங்கேயே தான், ரீடேக் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அது தாத்தா கிட்டேருந்தும் அப்பா கிட்டேருந்தும் நான் கற்றுக்கிட்டது. ஒருத்தங்களோட சுகத்தில் நீ பங்கேற்கிறியோ இல்லையோ, துக்கத்தில் பங்கேற்கணும். கமல் சார் அப்பா மாதிரி இல்லை. ஆக்சுவலி மேடையில் நீங்கள் அந்த மாதிரி அப்பாவோட பேர் பார்க்கணுன்னா மௌலி அங்கிள் தான். காலேஜில் படிச்சுட்டு இருந்த பசங்க மேடை ஏறி அப்படியே தே ஸ்டார்டட் தேர் கரியர் ஹியர். தாத்தா டிசிப்ளின்னா டிசிப்ளின். எங்கள் அப்பா 7 மணி நாடகத்துக்கு 5:30 6 மணிக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு. இவர் 4:30 மணிக்கே போய் உக்காரணும்னு. இதை தான் பையங்கிறதுனால தான் முக்கியத்துவம் கிடையாது. எங்க அப்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் டேலண்ட் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மௌலி அங்கிளுக்கு இருக்கும். கோல்டன் மொமெண்ட் கான் பி ரிப்பீட்டட். சோ நாங்களும் பாக்குறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் எட்ச்ட் ஹியர், அவ்வளவுதான் எனக்கு. ஓகே, மாநாடு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இப்போ யுத்தம் செயலியும் நிறைய பேர் அவரை அந்த பெர்ஃபார்மன்ஸை சின்ன யங்ஸ்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. மாநாடு அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம். இப்போ இந்த சிங்கப்பூர் சலூன்ல அந்த ஒரு சீன், அது எல்லாரும் எங்க பார்த்தாலும் சார் சிங்கப்பூர், நான் சொல்றேன் ஐயோ இந்த மாதிரி 20 சீன் பண்ணியிருக்காரு மேடையில, ஈஸியா நடிப்பார். இதெல்லாம் இதை போய் வேற லெவல்ல சொல்றீங்களா? அப்ப நீங்க நிஜமாவே அந்த வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் யோசிக்கிறது உண்டு. நான் எங்க அம்மா 2 பேரும் இதை தான் சொல்லி சொல்லி சிரிச்சுப்போம். யாராவது அவரை இப்போ பாராட்டும் போது எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஐயோ இதை விட என்ன பண்ணியிருக்காரு, நீங்க பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம அப்பா அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான விஷயம், உங்களுக்கு அவர் ஒரு மென்டாரா இருந்திருப்பாரு. எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு அவர்கிட்ட நீங்க அப்பா மாதிரி நம்ம இருக்கணும்? இப்போ நான் மேடை நாடகங்கள் என்னோட டீம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் மேடை நாடகமே சக்தி அப்படிங்கிற நாடகம். அது அப்போ அப்பா வில்லன், நான் ஹீரோயின். அதுக்கப்புறம் அது அப்பாவுக்கு நாங்கள் ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணும்போது அதே ரோல், என் ரோல் நானே பண்ணிட்டு அப்பாவோட ரோலை என்னோட பார்ட்னர் சுரேஷ்வர் பண்ணாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கண்டினியூ ஆகி 11 வருஷமாக நாங்களும் எங்கள் டாம் மீடியாஸில் 800க்கு மேற்பட்ட நாடகங்கள், ஒரு 9 நாடகங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணி. ஸோ இப்போ அந்த லக்ஷ்மி கல்யாண வைபோகமே நாடகத்தை அப்பா பண்ண வேஷத்தை சுரேஷ்வர் பண்ணுறாரு. அப்போது அந்த மெயின் ரோல் லக்ஷ்மிங்கிற கேரக்டர் சவுகார் ஜானகி அம்மா பேத்தி வைஷ்ணவி பண்ணாங்க. அந்த ரோலை இப்போ நான் பண்ணுறேன். ஒரு முக்கியமான கேரக்டர் ரோலை இப்போ அப்பா எங்கள் கூட நடிச்சிட்டு இருக்காரு இந்த பிளேல. இப்போ கூட கும்பகோணம்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிளே பேஸ்ட் இன் கும்பகோணம் தான். ஸோ இப்போ கும்பகோணத்தில் போய் இட் வாஸ் சச் அ பிக் ஹிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த தருணத்தில் ரிஹர்சல் எவ்வளோ முக்கியம். ஒரு நாடகத்துக்கு பயிற்சி. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாடகம் போடுறோம்னா அதுக்கு ஒரு 2 ரிஹர்சலாவது இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிற இதே இடத்துல நடக்கும். அது இல்லாமல் மேடை ஏறக்கூடாது. அந்த டிசிப்ளின், சும்மாலாம் நீ மேடை ஏறிட முடியாது, ஏன்னா மேடை வழுக்கி விட்டுரும் உங்களை. ஏன்னா அது நிஜம், நீ பண்ற உண்மை, தப்பு பண்ணாலும் அங்கேயே தான், ரீடேக் கிடையாது. ஆமா, நல்ல பேர் வாங்கினாலும் அங்கே இமீடியட் ரெஸ்பான்ஸ். போய் தியேட்டர்ல வெயிட் பண்ணி ரசிக்கிறாங்களா இல்லையாங்கலாம் பார்க்க தேவையில்ல. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அந்த மாதிரி தியேட்டர்ல நடக்கும் போது திடீர்னு ஏதாச்சும் மறந்து கண்டிப்பா ஆகும். ஆகி இருக்கா? மனுஷங்க தானே நாங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் ஆகும். அதை எப்படி மேக்கப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி, அதுவும் அப்பா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். டக்குன்னு மாத்தி எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி அதை கொண்டு வரணும், எப்படி அந்த கான்செப்டை திருப்பி கொண்டு வந்து நிறுத்தி வைக்கணும். ஐயோ அதெல்லாம் சமாளிச்சிடுவாரு, பண்ணியே ஆகணும். அது அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த டிசிப்ளின், ரிஹர்சல்ஸ். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அது தாத்தா கிட்டேருந்தும் அப்பா கிட்டேருந்தும் நான் கற்றுக்கிட்டது. ஒருத்தங்களோட சுகத்தில் நீ பங்கேற்கிறியோ இல்லையோ, துக்கத்தில் பங்கேற்கணும். ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு நீ போகலன்னாலும் அந்த வீட்டில் ஒரு சாவு நடந்துச்சுன்னா அங்கே போய் நிற்கணும். யூ ஹேவ் டு ஷோ தெம் யுவர் சாலிடாரிட்டி. அப்படிங்கிறது அவங்க 2 பேர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டூ தட். உங்களுக்கு நாடகம் தான் ஒரு மூச்சாவே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் உங்களுடைய தாத்தா அவர்கள். ஸோ அவருடைய ஒரு சில விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர். அதாவது
அமெச்சூர் பிளேஸோடைய ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் தாத்தா தான். அதாவது அப்போல்லாம் வந்து இந்த புராண நாடகங்களில் வந்து அந்த ஃபுல்லாக வசனங்கள் செந்தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருந்த காலகட்டங்களில் இந்த ஷார்ட் டைலாக்ஸ் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி யதார்த்தமாக பேசுறது, இங்கிலீஷ் அதுக்குள்ளே நுழைத்துறது, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மோர் ரிலேட்டட் டு சொசைட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி காமெடியை உள்ள பர்பஸ்ஃபுல் காமெடியை உள்ளே கொண்டு வருது. இதெல்லாம் வந்து தாத்தாவும் அவர் கூட பட்டுன்னு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சாங்க 1952. பட்டு இஸ் தாத்தாஸ் ஃப்ரெண்ட். ஆமாம், ஃப்ரெண்ட். ஹி வாஸ் த ரைட்டர், தாத்தா வாஸ் தி ப்ரொடியூசர் டைரக்டர். தட்ஸ் ஹவ் இட் யூஸ் டு ஒர்க். அண்ட் அப்புறம் பட்டு அங்கிளும் டைரக்ட் பண்ணுவாங்க. பிட்வீன் த டூ ஆஃப் தெம் அவங்க தான் அந்த ஹிட் பேர். அவங்க வந்து கமல் சாரும் அப்பாவும் மாதிரி அவங்க பேர். கமல் சார் அப்பா மாதிரி இல்லை, ஆக்சுவலி மேடையில் நீங்கள் அந்த மாதிரி அப்பாவோட பேர் பார்க்கணுன்னா மௌலி அங்கிள் தான். ஓகே, மௌலி வைஜிஎம் தான் அந்த மாதிரி பேர். டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா மௌலி அங்கிள் ரைட்டர் ஆக்டர், அப்பா டிரெக்டர் ஆக்டர். இவங்க 2 பேர் காம்போ தான் மேடையில் எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகும். 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பசங்க மேடை ஏறி அப்படியே தே ஸ்டார்டட் தேர் கரியர் ஹியர். ஸோ வைஜிபி பட்டு காம்போ மேடையில் பார்க்கணுன்னா மௌலி அண்ட் வைஜிஎம் தான், அதுதான் காம்போ. ஸோ தாத்தா வந்து அகெயின் டிசிப்ளின்னா டிசிப்ளின். எங்க அப்பாவது 7 மணி நாடகத்துக்கு 5:30-6 மணிக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு. இவர் 4:30 மணிக்கே போய் உக்காரணுன்னு வரலன்னா செத்தானுங்க அவன். இவர் போயிடுவார், இவர் போய் உக்காந்துருவார். அப்போல்லாம் நான் ஏசி வேற ஆடிட்டோரியம். ஸோ யூ கேன் இமேஜின். ஆனால் அந்த டிசிப்ளின் அண்ட் எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு கேரக்டர் எங்கள் தாத்தா. எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுப்பார், ஈக்குவல் ஸ்கோப். அந்த நீங்கள் திரு ஏஆர்எஸ் அவர்கள் பல மேடைகளில் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, ஐஜிபி மாதிரி ஒரு என்கரேஜிங் பர்சனாலிட்டி பார்க்கவே முடியாது அப்படின்னு. அவரெல்லாம் வளர விட்டது இந்த சின்ன பையன், அதனால் நீ என்ன வளரணும், யாருக்கிட்டே ஒரு திறமை இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தாத்தா வந்து நிறைய பண்ணுவாங்க. இதை தான் பையங்கிறதுனால தான் முக்கியத்துவம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் டேலண்ட் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மௌலி அங்கிளுக்கு இருக்கும் பிளேல. அதை விட இம்பார்ட்டன்ஸ் ஏஆர்எஸ் அங்கிளுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் என் பையன் அதனால அவனுக்கு, அது கிடையவே கிடையாது. டேலண்ட் இருக்கா, ஓகே, தட்ஸ் தி ஒன்லி பேராமீட்டர். அதுதான் தாத்தா கிட்ட. ஓகே, கிரேட். ஸோ தாத்தாவும் அப்பாவும் உங்களுடைய நாடகம், நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண நாடகம் பார்த்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ண தருணம் ஃபர்ஸ்ட் பார்த்து செம்மையா பண்ணியிருக்கப்பா? இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி தாத்தா என்னுடைய நாடகம் பார்த்ததில்ல. ஹி ஒன்லி வாட்ச்ட் மை அரங்கேற்றம். என்னுடைய நாட்டியம் தாத்தா பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சில வருடங்கள்ல தாத்தா பாஸ்ட்வே. ஸோ மேம் வந்து டான்சர், கிளாசிக்கல் டான்சர். கிரேட். அது தாத்தா பார்த்தாரு, அரங்கேற்றம் பார்த்தாரு. மை குரு இஸ் none other than the legend பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்ரமணியம். ஸோ அவங்க நட்டுவாங்கம் பண்ணி நான் ஆடி தாத்தா பார்த்துட்டாரு. ஸோ 3வது தலைமுறை மேடை ஏறுறத தாத்தா பார்த்துட்டாரு, பட் நாடகம் பார்க்கல. அப்பா அஃப்கோர்ஸ் எங்களுடைய சக்திங்கிற நாடகம் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேனே, அதை நாங்கள் ரீவிசிட் பண்ணும்போது பார்த்துட்டு வியந்து போனார். இப்போ இந்த லக்ஷ்மி கல்யாண வைபோகமே நாடகம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்ட போது அப்பா நடிக்கல, நாங்கள்லாம் தான் பர்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே ஐயோ அப்படியே இருக்கே, 30 years ago எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கேன்னு அவ்வளோ பாராட்டிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நாளாக, எனக்கு இந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் ரோல், அது ஒரு வில்லன், ஒரு காமெடி கலந்த ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டர். அது இவர் அப்போ பண்ண முடியாது, ஏன்னா ஹி ஹேட் டு பிளே த ஹீரோ. பட் இப்போ சுரேஸ்வர் ஹீரோ பிளே பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து அப்படியே தன்னை பார்க்குற மாதிரியே இருக்குது சுரேஸ்வர் நடிக்கும் போது. ஏன்னா சுரேஸ்வர் அப்படியே எங்கள் அப்பாவுடைய ட்ரூ ப்ராட்டஜி சிஷ்யன்னா அவர் தான். அண்ட் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அட் 125 ஃபிலிம்ஸ் அஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். ஸோ கேட்கவே வேணாம். அவர் இதை பண்ணுறதுனால, நான் இந்த லக்ஷ்மி ரோல் பண்ணுறதுனால நான் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீஸ் பர்ஃபார்மிங் தட் ரோல் வித் அஸ். ஸோ இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும், நீங்கள் மெயின் ரோல் நடிங்க, நான் சைடில் ஒரு கேரக்டர் ரோல் நான் பண்ணி ஆனால் அதில் தட்டி தூக்கி எங்களை விட கிளாப்ஸ் பேர் பண்ண முடியாதா, எங்களுக்கே சிரிப்பு வந்துடும் பாதி விஷயம் அவர் படுறதை பார்க்கும்போது. சின்ன ரோலுக்கு வந்தீங்க, நீங்க கிளாப்ஸ் வாங்கிட்டு போறீங்களேங்கிற. ஆக்சுவலி அது வந்து த்ரூ அவுட் வர ரோல், பட் இட்ஸ் நாட் த ஹீரோ. ஓகே, ஹீரோவா இந்த பிளேலயே நடிச்ச ஒருத்தருக்கு அந்த ரோல்ல போய் நடிச்சு எங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணணும்னா மனசு வரணும்ல. கரெக்ட். கலைஞர்களுக்கு ரொம்ப ஈஸியா அது விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை வராது, நம்மளே தான் பண்ணணும் அப்படின்னு தோணுவாங்க. அந்த விஷயத்துல யூ ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம். இப்போ அந்த ரோலை பண்ணி அவ்வளோ தட்டி தூக்கி கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் வியப்பா பார்த்துட்டு இருக்கோம். ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயுமே வந்துட்டு யாராச்சும்
நீங்க வந்து அவங்களோட மகள் அந்த மாதிரி கேட்ட தருணம் டெய்லி கேக்குறாங்க, இப்பயும் வரைக்கும் கேக்குறாங்க. இப்பயும் தெரியாம மேடம் வைஜிஎம் சார் மகன் தானே நீங்க, மேடம் வைஜி மகேந்திரன் சார் பொண்ணு தானே நீங்க, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. பட் அந்த அன்பு நான் வந்து நிஜமாவே அதுக்கு நான் வந்து இந்த ரசிகர்களுக்கு தளவணுங்கிறேன். இம்மீடியட்டா அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்பாவுக்கு பிரணாம் வணக்கம் வச்சேன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க சொல்லுங்க அப்பாவை, நீங்க அவங்க பொண்ணு தானே. அது பார்த்தாலே தெரிஞ்சிடுமே, தான் எழுதி ஒட்டி இருக்கு எப்படி ஒரு சாப்பா. அதனால ஒன்றும் நம்ம போய் இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனால வைஜிஎம் சார், சில பேர் என்ன ஆயிடுச்சுன்னா வைஜி மகேந்திரா வைஜி மதுவந்தி அப்படிங்கிறதுனால சிஸ்டர்னு கூட நிறைய இவர் வேணும்ட்டு அதை கூட சேர்ந்து கலாய்ப்பாரு எங்க அப்பா. ஆமாம்மா என் சிஸ்டர் தான். என்னது, எங்கள் அப்பாவுக்கு சிஸ்டரே கிடையாது, பிரதர் தான். ஸோ ஜாலியாக கலாய்ப்பார். இந்த விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது, ஒழுங்கா ஒத்துக்கோங்க வயசை, பொண்ணுங்கிறாங்கன்னா பொண்ணுன்னு ஒத்துக்கோ. நம்புற அளவுக்கு அவர் எங்க தான் இருக்கு. அதனால தான் நான் உடனே சொல்லுவேன், நான் பொண்ணு 20 வயசுல பேரா இருக்கான், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஃபன்லாம் நடக்கும்.